காங்கிரஸுடைய உட்கட்சி பூசல் தான் அரசியல் வட்டாரத்துல ஃபேமஸான ஒன்றா காலமா இருந்துட்டு இருக்கு. ஆனா சமீப காலமா திமுகவுடைய உட்கட்சி பூசல் அப்படின்றது திமுக தலைமையை உலுக்கிட்டு வரதோட உடன்பிறப்புகளை ஒன்றிணைக்க முதன்மை கழக நிர்வாகிகள் திண்டாடிட்டு வராங்க. கோவை, திருநெல்வேலி மேயர்கள் ராஜினாமா செஞ்சதே திமுக தலைமைக்கு பெரிய இடியா விழுந்தது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில மேயர்கள் ராஜினாமா செஞ்சுட்டாங்களே அப்படின்னு இல்லாம மேயர்களுடன் கவுன்சிலர்கள் ஒன்றிணைஞ்சு பயணிக்கிறதே இல்லையே அப்படின்ற பெரும் கவலை திமுக தலைமைக்கு இருந்ததா சொல்லப்பட்டது. அமைச்சர்கள் என்னதான் கவுன்சிலர்களை சமாதானப்படுத்த நினைச்சாலும் அதையெல்லாம் கவுன்சிலர்கள் காதுல வாங்கறது போல தெரியாத ஒரு சூழல் உருவானதாலேயே மேயர்களுடைய ராஜினாமா நடந்ததா அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டது. இந்த பஞ்சாயத்தே ஓயாத பட்ச கும்பகோணம் மேயர் சரவணனை மாற்றச் சொல்லி திமுக தலைமைக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் பறந்திருக்கிற மனுக்கள் தான் மீண்டும் திமுக கூடாரத்துல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. கும்பகோணம் மாநகராட்சியில மொத்தம் இருக்கிற 48 வார்டுகள்ல திமுக 38, காங்கிரஸ் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1, அதிமுக 3, சுயேட்சைகள் 3 வார்டுகள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில யார் மேயரா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ், அதாவது வெறும் 2 இடங்களை வென்ற காங்கிரசுக்கு மேயர் பதவி அப்படின்றது ஒதுக்கப்பட்டது. இதனால 17வது வார்டுல காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற ஆட்டோ ஓட்டுநர் சரவணன் மேயராகவும், 26வது வார்டுல வெற்றி பெற்ற திமுக மாநகர செயலாளர் தமிழழகன் துணை மேயராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. வெறும் 2 வார்டுகள்ல ஜெயித்த காங்கிரசுக்கு மேயர் சீட்டை தலைமை கொடுத்ததுல இருந்தே திமுக கவுன்சிலர்கள் அப்செட்ல இருந்துட்டு வந்ததா சொல்லப்பட்டது. இருந்தாலும் தலைமை எடுத்த முடிவாயிற்றே அப்படின்னு ஏத்துக்கிட்டு பணிகளை செஞ்சுட்டு வந்தாங்க உடன்பிறப்புகள். இருந்தாலும் மேயர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கவுன்சிலர்கள் முன் வச்சுட்டு வந்தாங்க. மாமன்ற கூட்டத்தை மேயர் முறையா நடத்துறதில்ல, முக்கிய திட்டங்களுக்கு தீர்மானம் நிறைவேற்றிட்டு கையெழுத்து போடுறதில்ல, கமிஷன் வாங்கறதுலயே குறியா இருக்காரு அப்படின்னு சரவணன் மீது திமுக கவுன்சிலர்கள் வெளிப்படையாகவே குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வந்தாங்க. இந்த பக்கம் சரவணன் தரப்போ மேயரை பொம்மையா வச்சுக்கிட்டு திமுகவினரே பல்வேறு சலுகைகளை பெற்றுட்டு வரதாகவும், அதாவது மேயருக்கு உரிய மரியாதை வழங்கப்படுறதில்லை அப்படின்னும், மேயர் அறையுடைய பராமரிப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்படுற தொகையானது துணை மேயர் அறையுடைய பராமரிப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படுறதாகவும், அதே போல எல்லா முடிவுகளும் துணை மேயர் சொல்லித்தான் மேயர் எடுக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறதாகவும் குற்றச்சாட்டுக்களை மேயர் தரப்பு முன்வைக்கிறாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு தனக்கு உரிய மரியாதை கிடைக்கிறதில்ல அப்படின்னு மாநகராட்சி வாயிலேயே நாற்காலியில் அமர்ந்து மேயர் சரவணன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அதன் பிறகு சமாதானம் செய்யப்பட்ட நிலையில மேயர் துணை மேயர் இடையில மன வருத்தம் ஏற்பட்டது. தொடர்ந்து இனி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வரதுக்கு முன்னாடி தன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு மேயர் உத்தரவிட 2 பேருக்கும் இடையில இருந்த மன வருத்தம் மேலும் அதிகரிச்சது. இந்த மோதலுடைய உச்சகட்டமாகத்தான் மேயரை பதவியில இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்களே முதல்வர் ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோருக்கு மனு அனுப்பியிருக்கிறதா கும்பகோணம் திமுக காங்கிரஸ் வட்டாரத்துல சொல்லப்படுது. இப்படி ஒரு பக்கம் மேயர் வர்சஸ் துணை மேயர் அப்படின்ற மோதல் நீடிக்கும் பட்சத்துல மறுபக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய வடக்கு மாவட்ட தலைவர் லோகநாதனுக்கும் மேயர் சரவணனுக்கும் இடையில பனிப்போர் நடைபெற்று வரதா கும்பகோணம் காங்கிரஸ் வட்டாரத்துல சொல்லப்படுது. அதாவது சரவணனை விட தனக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு லோகநாதன் டிமாண்ட் வச்சதால இருவருக்கும் இடையில ஈகோ போர் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. கும்பகோணத்துல பிரச்சனை பூதாகரமாகி இருக்கிறதால அமைச்சர்கள் எவ்வளவு சமாதானம் செஞ்சும் பலனளிக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால விரைவிலேயே கும்பகோணம் மேயரும் நெல்லை, கோவை மேயர்களை போன்று ராஜினாமா செய்ய வாய்ப்புகள் இருக்கிறதாவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க.